நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். லஞ்சம் பெறும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் தேச துரோகிகள், தேசிய போலீஸ் படை தலைவர் சாடல். சிங்கப்பூர் பொது தேர்தல், ஆட்சியை தக்க வைப்பதில் ஆளும் கட்சி வெற்றி. நாட்டின் எல்லைப் பகுதியில் கள்ளக்குடியேறிகளை கடத்தும் மோசடி கும்பல்களின் நடவடிக்கைகளுக்கு துணை போகும் அல்லது கையூட்டு வாங்கும் பாதுகாப்பு படை வீரர்கள் தேச துரோகிகள் என தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ சாடியுள்ளார். பல்லாயிரக்கணக்கான கள்ளக்குடியேறிகள் நாட்டுக்குள் ஊடுருவதற்கு ஒரு சில பொறுப்பற்ற அதிகாரிகளின் போக்கே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியவர்களே கள்ளக்குடியேறிகளை கடத்தும் மோசடி கும்பல்களிடமிருந்து லஞ்சம் பெறுவது கண்டிக்கத்தக்கது. நாட்டுக்கு அவர்கள் இழைக்கும் மிகப்பெரிய துரோகம் அதுவென்று தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் காவல் சுற்று பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் போலீஸ் அதிகாரிகள் உறுப்பினர்கள் மத்தியில் மாதம் ஒரு முறை சுழற்சி முறையில் மாற்றப்பட்டாலும் கள்ளக்குடியேறிகளை உட்படுத்திய கையூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்கிறது. எல்லைப் பகுதியை கூடுதல் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் காக்க வேண்டியவர்கள் மெத்தனம் காட்டும் பட்சத்தில் அதனை மோசடி கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றனர். மாத அடிப்படை அல்லது பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகள் அல்லது கடத்தல் நடவடிக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மோசடி கும்பல்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதாக தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ சொன்னார். இவ்வேளையில் ஒப்பென்திங் கோவிட்-19 சோதனை நடவடிக்கையின் கீழ் கள்ளக்குடியேறிகளை கடத்திய குற்றத்திற்காக இதுவரை 80 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. 22 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டன. மேலும் அந்த மோசடியின் பின்னணியில் ஈடுபட்டதாக ஐயுறப்படும் 11 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். மற்றொரு நிலவரத்தில் அல் ஜசீரா ஒளிபரப்பிய லாக்ட் அப் இன் மலேசியஸ் லாக்டவுன் எனும் சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தில் மலேசியாவில் கள்ளக்குடியேறிகள் மிருகங்கள் போல் சித்திரவதை செய்யப்பட்டதாக தகவல் வழங்கிய வங்காளதேச ஆடவர் மட் ராயன் கபீரின் பாதுகாப்புக்கு போலீஸ் உத்தரவாதம் வழங்கியிருக்கிறது. எனவே அது குறித்து விளக்கமளிக்க அவர் முன்வர வேண்டும் என தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ கேட்டுக்கொண்டார். அந்த ஆவணப்படத்தில் மட் ராய்ஹான் கபீர் கூறியது உண்மை என்றால் அமலாக்க தரப்பினர் எவ்வாறு கள்ளக்குடியேறிகளை சித்திரவதை செய்தனர் என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும். அதே சமயம் விளக்கமளிக்க வரும்போது அவரது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கப்படும் என தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ உறுதியளித்தார். நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட அந்த சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த 7 நேற்று புக்கிட் அமானில் விளக்கமளித்தனர். அந்த ஆவணப்படத்தின் தயாரிப்பாளர், செய்தி தொகுப்பாளர், செய்தியாளர், ஒளிப்பதிவாளர் ஆகியோரும் அதில் அடங்குவர். அவதூறு நோக்கமுடைய செய்தியை வெளியிட்டதற்காக 1948 ஆண்டு தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம் ஆகியவற்றின் கீழும் இணையத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக 1998 ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டத்தின் கீழும் அவ்விவகாரம் விசாரிக்கப்படுகிறது. 2020 மலேசிய தின கொண்டாட்டத்தை சரவாக் சிபு நகர் ஏற்று நடத்தும். அக்கறை மிகுந்த மலேசியா என்பதே இவ்வாண்டுக்கான தேசிய தின மலேசிய தின கொண்டாட்டங்களான கருப்பொருள் என தொடர்பு பல்லுடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா அறிவித்தார். கோவிட்-19 சவாலையும் இன்னல்களையும் எதிர்கொள்வதில் மலேசியர்கள் காட்டும் அக்கறை, பொறுமை ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் அந்த கருப்பொருள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்று பூர்வ கொண்டாட்டத்திற்கான உபசரணை நகராக சிபுவை தேர்வு செய்யும் முடிவு நேற்று கூடிய 2020 மலேசிய தின கொண்டாட்ட சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் செய்யப்பட்டது. மாநில கூட்டரசு அரசாங்கங்கள் அதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் கூறினார். தொடர்ந்து 2வது முறையாக மலேசிய தின கொண்டாட்டத்தை ஏற்று நடத்த சிபு முன்வந்துள்ளது. அதற்காக சரவாக் முதலமைச்சர் டத்தோ பத்திங்கி அபாங் ஜோஹாரி துன் ஒபெங்கிற்கும் மாநில மக்களுக்கும் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக சரவாக் கூச்சிங்கில் ஒரு சேர நடத்தப்பட்ட 2020 தேசிய மாதத்திற்கான சின்ன அறிமுக விழா மற்றும் மலேசிய தின கொண்டாட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
இதனிடையே இவ்வாண்டிற்கான மலிசு தின கொண்டாட்டம் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதையும் டத்தோ சைஃபுடின் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். 2012ஆம் ஆண்டு தொடங்கி மலிசு தின கொண்டாட்டத்தை சரவாக்கும் சபாவும் மாறி மாறி ஏற்று நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருந்த காலகட்டத்தில் அஞ்சல் வாயிலாக பொட்டலங்களை அனுப்பும் சேவையில் ஏற்பட்ட தாமதம் சரி செய்யப்பட்டு வருகின்றது. உள்நாட்டு விமான சேவைகள் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளது. வெளிநாடுகளுக்கான சில விமான சேவைகள் வழக்கத்துக்கு திரும்பியுள்ளது ஆகியவை அப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண உதவும் என தொடர்பு பல்லுலக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். விமான சேவைகள் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியுள்ளன. அதனால் அஞ்சல் வாயிலாக பொட்டலங்களை அனுப்பும் சேவையில் ஏற்பட்ட தாமதம் முழுமையாக சரி செய்யப்பட்டுவிட்டது என கூற முடியாது. எனினும் முன்பு இருந்ததை காட்டிலும் தற்போது நிலைமை மெல்ல சீரடைந்து வருவதாக டத்தோ சைஃபுடின் அப்துல்லா சொன்னார். குறிப்பாக சரவாக்கில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு பொட்டலங்களை விநியோகிக்க 270 போஸ்ட் ரைடர் பணியாளர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தீபகற்ப மலேசியாவில் பொட்டலங்களை விநியோகிக்க போஸ்ட் மலேசியா பணியாளர்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. போதுமான வாகனங்கள் இல்லா பிரச்சினைக்கு தீர்வாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சரவா கூச்செங்கில் இவ்வாண்டுக்கான தேசிய மலேசிய தின கொண்டாட்டத்தின் சின்னங்கள், கருப்பொருள் ஆகியவற்றின் அறிமுகப்படுத்தும் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா இவ்விவரங்களை வெளியிட்டார். கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் வர்த்தக துறையினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கம் தயாராக உள்ளது. குறிப்பாக ஊதிய உதவித்தொகையை வழங்குவதும் அதில் அடங்கும் என அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெரிவித்தார். தேவை ஏற்பட்டால் நாட்டிலுள்ள வர்த்தகர்கள் அல்லது வியாபாரிகளுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குவது குறித்து ஆராயப்படும். செப்டம்பர் மாதம் இறுதி வாக்கில் முடிவுக்கு வரவுள்ள சம்பள உதவித்தொகை திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் தொழிலாளர்களை பணியில் தக்க வைத்துக் கொள்ளும் திட்டத்தை நீட்டிப்பது அல்லது விரிவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்வதும் அதில் அடங்கும் என டத்தோ ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி சொன்னார். நாட்டில் வேலையில்லா திண்டாட்ட விகிதத்தை குறைக்க அது வழிகோலும். பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்யும் நோக்கில் அரசாங்கம் அறிவித்த பெஞ்சனா திட்டம் ஆக்ககரமான பலனை கொண்டு வந்துள்ளது. அத்திட்டத்தின் செயலாக்கம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தேவை இருப்பின் அந்த திட்டம் தொடரப்படும் என டத்தோ ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி கோடி காட்டினார். அலட்சியம் வேண்டாம். கோவிட்-19 நெருக்கடி இன்னும் மூச்சு பெறவில்லை. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் மீண்டும் செயல்படுவதற்கு மேலும் பல பொருளாதார துறைகளுக்கும் விளையாட்டு கேளிக்கை நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. விளையாட்டு கலை நிகழ்ச்சி உட்பட தொற்று ஏற்பட அதிகம் சாத்தியமுள்ள நடவடிக்கைகளில் கூடுதல் விழிப்புடன் இருக்கும்படி மக்களுக்கு நினைவுறுத்தப்படுகிறது. வரும் புதன்கிழமை தொடங்கி கராஓகே, ஃபன்ஃபேர் ஆகிய குடும்ப கேளிக்கை மையங்கள் மீண்டும் இயங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் இன்றி லீக் காற்பந்தாட்டங்களை தொடங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டம் நெடுகிலும் ஸ்மியூல் செயலியை கொண்டு வீட்டிலேயே பாடிக்கொண்டிருந்தோருக்கு அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு நிச்சயம் மகிழ்ச்சி அளித்திருக்கும். சிறார் விளையாட்டு பூங்கா, கேளிக்கை மையங்கள், இயந்திர கருவிகளை அடிப்படையாக கொண்ட கேளிக்கை பூங்காவும் இவ்வாரம் முதல் திறக்கப்படும். எது எவ்வாறாயினும் பொது இடங்களில் இருக்கும் சமயத்தில் மக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக சிறார்கள் மத்தியில் கோவிட்-19 தொற்று ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நோய் தொற்று கொண்ட குடும்ப உறுப்பினர்களை வெளியில் அழைத்துச் செல்வதை தவிர்க்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நாட்டில் கோவிட்-19 பரவல் சங்கிலியை உடைக்க பொதுமக்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இந்தியா சென்னையிலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் 205 மலேசியர்கள் மலிண்டோ ஏர் மற்றும் சவுதி ஏர்லைன்ஸ் விமானங்கள் வாயிலாக நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் அனைவரும் தற்சமயம் தத்தம் வீட்டில் 14 நாட்கள் வரை தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ கமாருடீன் ஜாஃபா தெரிவித்தார்.
சென்னையிலும் ரியாத்திலும் உள்ள மலேசிய தூதரக பேராளரகத்தின் உதவியுடன் அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பினர். எனினும் பயணச் செலவுகளை சம்பந்தப்பட்ட பயணிகளே ஏற்றுக்கொண்டதாக டத்தோ கமருடின் ஜாஃபா ஓர் அறிக்கையின் வாயிலாக சொன்னார். இவ்வேளையில் இந்தியாவிலும் சவுதி அரேபியாவிலும் உள்ள மலேசிய அரச தந்திரிகள் அங்குள்ள நிலவரத்தை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணிப்பர். நாடு திரும்ப விரும்பும் மலேசியர்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றும் டத்தோ கமருடின் ஜாஃபா உறுதி கூறினார். மருத்துவ காரணங்களுக்காக நாட்டிற்கு வரும் சுற்றுப்பயணிகள் அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட முன்பதிவு கடிதத்தை பெற்றிருக்க வேண்டும். அதே சமயம் மலேசிய சுகாதார சுற்றுலா மன்றத்திடம் அவர்கள் தங்களை பதிந்து கொண்டிருக்க வேண்டும் என அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ஷெரீன் அஸ்லி தெரிவித்தார். விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளலாம். எனினும் மலேசியாவிற்கு வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அவர்கள் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையை கட்டாயம் மேற்கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் நாட்டின் எல்லையை வந்தடைந்த முதல் நாளும் அதன் பின்னர் நாட்டில் தங்கியிருக்க நேரிட்டால் 13வது நாளும் அவர்கள் மீண்டும் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவ சுற்றுப்பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு முன்பும் பின்னரும் நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றுவதோடு மருத்துவ பரிசோதனைக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். விமான நிலையத்திற்கு வந்தவுடன் அவர்கள் மை சுஜாத்ரா செயலியையும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். பரிசோதனையை மேற்கொள்ளவுள்ள மருத்துவமனைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அதிகாரிகளும் மலேசிய சுகாதார சுற்றுலா மன்றமும் மேற்கொள்ளும். நாட்டிலுள்ள அனைத்து மாநில வட்டார ஒருமைப்பாட்டு துறைகள், அவற்றின் கீழ் இயங்கும் சிறார் பராமரிப்பு மையங்கள், பாலர் பள்ளிகள் ஆகியவற்றின் பாதுகாப்பு நிலையை மறு ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அது தொடர்பான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஹலிமா முகமது சடிக் உத்தரவிட்டிருக்கின்றார். மாநில வட்டார ஒருமைப்பாட்டு துறைகள் கீழ் செயல்படும் சிறார் பராமரிப்பு மையங்கள், பாலர் பள்ளிகளின் பாதுகாப்பு கூறுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வளாகமும் தீயணைப்பு மீட்புத்துறையின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று டத்தோ ஹலிமா முகமது வலியுறுத்தினார். கூர்மையான இரும்பு வேலிகள், கதவுகள், பாதுகாப்பற்ற சாதனங்கள் ஆகியவற்றால் சிறார்களுக்கு ஆபத்து நேர வாய்ப்புண்டு. உணவு தயாரிப்பில் மட்டும்தான் பாதுகாப்பு அம்சங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதில்லை. மாறாக சிறுவர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளுடன் விளையாடி மகிழும் அந்த வளாகத்தின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு கூறுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என டத்தோ ஹலிமா வலியுறுத்தினார். கோவிட்-19 தொற்று காரணமாக பொருளக கடனை திரும்ப செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள சிறு நடுத்தர வணிகர்களும் தனிநபர்களும் இறுதி நேரம் வரை காத்திருக்காமல் நிதி நிர்வாக திட்டமிடலை இப்போதே தொடங்க வேண்டும். பொருளாதார சிக்கலால் பாதிப்புற்றவர்கள் பொருளக கடனை திரும்ப செலுத்துவதிலிருந்து வழங்கப்பட்டிருக்கும் விலக்கு முடிவுக்கு வர இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதை சம்பந்தப்பட்டோர் நினைவிற்கொள்ள வேண்டும் என AKPK கடன் நிர்வாக ஆலோசனை கழகம் அறிவுறுத்தியிருக்கின்றது. செப்டம்பர் 30க்கு பின் ஏற்படவிருக்கும் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள வாடிக்கையாளர்கள் தயாராக இருக்கின்றனரா எனும் கேள்விக்கு மத்தியில் பொருளகங்கள் அந்த சலுகையை நீட்டிக்கும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பவர்களும் இருப்பதாக AKPKயின் நடவடிக்கை பிரிவின் பொது நிர்வாகி நூர் ஃபஸ்லின் ஜக்காரியா தெரிவித்தார். அந்த விலக்கு முடிவடைய இன்னும் 3 மாதங்களே உள்ளன. இப்போது தொடங்கி நிதி நிலையை சரி செய்து கொள்ள எடுக்கும் முயற்சிகளும் திட்டமிடலும் சாதகமான பலனை கொண்டு வரும் என நூர் ஃபஸ்லின் கூறினார். பொருளக கடனை திரும்ப செலுத்துவதிலிருந்து வழங்கப்பட்டிருக்கும் விலக்கு முடிவுக்கு வந்த பின் சம்பந்தப்பட்டவர்களால் தங்களின் பொருளக கடனை தவணை முறையில் செலுத்த முடியும் என்றார் அவர். கடன் மறு அட்டவணையிடுவது தொடர்பான ஆலோசனைகளுக்கும் அவர்கள் பொருளகங்களின் சேவையை நாடலாம். 5 ஆண்டுகள் வலிமிகுந்த காத்திருப்புக்கு பின் அரசாங்க துணை வழக்குரைஞர் டத்தோ கெவின் மொராயிஸ் கொலை வழக்கில் இறுதியில் நீதி வென்றது தொடர்பில் அவரின் குடும்பத்தினர் மனநிறைவு தெரிவித்திருக்கின்றனர். கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6வருக்கும் நேற்று மரண தண்டனையை விதித்தது. டத்தோ கெவின் மொராயிஸுக்கு நேர்ந்த துயரம் பற்றி நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட அறிக்கையின் நிறைவில் அவரது இளைய சகோதரரான டத்தோ ரிச்சர்ட் மொராயிஸ் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் சிந்தினார். இறுதியில் தர்மம் வென்றது. அதற்காக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்துக்கு அவர் நன்றி கூறினார். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 57 வயது நோயியல் மருத்துவ நிபுணர் கர்னல் டாக்டர் ஆர் குணசேகரன், கடன் வழங்குபவரான 49 வயது எஸ் ரவிச்சந்திரன், வேலையில்லாத நால்வரான
28 வயது ஆர் தினேஸ்வரன், 27 வயது AK தினேஷ்குமார், 30 வயது M விஸ்வநாத், 27 வயது S நிமலன் ஆகிய 6வருக்கு நீதிபதி டத்தோ அஸ்மன் அப்துல்லா மரண தண்டனையை விதித்தார். 5 ஆண்டுகளுக்கு முன் கடத்தி கொலை செய்யப்பட்டு சுபாங்ஜயா USJ 1 புதர் பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சிமெண்ட் நிரப்பப்பட்ட கலனில் கெவின் மொராயிஸின் உடல் இறுகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 2020 மலேசிய மக்கள் தொகை வீட்டு கணக்கெடுப்பு நடவடிக்கையில் ஸ்லாங்கூரில் 20 லட்சம் வீடுகளில் வசிக்கும் 67 லட்சம் குடியிருப்பாளர்கள் உட்படுத்தப்படுவர். நாடு முழுவதும் அந்த கணக்கெடுப்பு நடவடிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்டது. அதில் 4 லட்சத்திற்கும் அதிகமான குடியிருப்பாளர்கள் முதற்கட்ட கணக்கெடுப்பிற்கான அஞ்சல் அட்டைகளை பெற தேர்வு செய்யப்படுவர் என மாநில புள்ளி விவரத்துறை இயக்குநர் முகமது அம்ரி இட்ரிஸ் தெரிவித்தார். வீடமைப்பு பகுதி குறியீட்டை உடைய அந்த அஞ்சல் அட்டைகளை மக்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் விநியோகிப்பார்கள். இவ்வேளையில் அந்த அஞ்சல் அட்டைகள் கிடைக்காதோர் சென்சஸ் அல்லது மின்னியல் பதிவு முறையின் வாயிலாக தங்களது விவரங்களை பூர்த்தி செய்யலாம். ஆள் மாறாட்ட மோசடிகளை தவிர்க்க மக்கள் தொகை வீட்டு கணக்கெடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் புள்ளி விவரத்துறையின் அதிகாரத்துவ சீருடையை அணிந்து செல்லும்படி முகமது அம்ரி இட்ரிஸ் ஆலோசனை கூறினார். கருவில் இருக்கும் குழந்தைக்கும் COVID-19 தொற்றக்கூடும். அதிர்ச்சியில் அறிவியலாளர்கள். விபரம் உலக நடப்புகளில். உள்நாட்டு கலை படைப்பாற்றல் துறையில் நம்மவர்கள் சிறப்பான இசையும் தரமான உள்நாட்டு தமிழ் திரைப்படங்களையும் இயக்கி வெற்றி முத்திரை பதித்த உள்நாட்டு கலைஞர்கள் கூட்டணியுடன் நேர்காணல். புது தோற்றத்துடன் உங்கள் வசந்தம் இன்று மாலை 4:05 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 TV 2 காணத் தவறாதீர்கள். சிங்கப்பூர் பொது தேர்தலில் ஆளும் கட்சியான PAP மக்கள் செயல் கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. போட்டியிட்ட 93 நாடாளுமன்ற தொகுதிகளில் 83 தொகுதிகளில் PAP கட்சி வெற்றி பெற்றது. எப்போதும் இல்லாத வகையில் எதிர்க்கட்சி 10 தொகுதிகளை கைப்பற்றியது. COVID-19 அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அக்குடியரசில் நேற்று பொது தேர்தல் நடைபெற்றது. எனினும் அரை நூற்றாண்டாக அக்குடியரசை ஆளும் PAP கட்சிக்கான ஆதரவு இம்முறை சற்று சரிந்தது. 61.24 விழுக்காடு வாக்குகளில் PAP கட்சி வெற்றி பெற்றது. கடந்த 2015 ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் அக்கட்சி சுமார் 70 விழுக்காடு வாக்குகளுடன் வெற்றி பெற்றது. வாக்கு விகிதம் எதிர்பார்க்கப்பட்டது போன்று இல்லை என்பது பிரதமர் லீ சியன் லூங்கின் முகத்தில் ஏமாற்றமாக பிரதிபலித்தது. உலக நாடுகளால் COVID-19 பெருந்தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனினும் தீவிரமான அணுகுமுறைகளால் மட்டுமே அது சாத்தியம் என WHO உலக சுகாதார நிறுவனம் மீண்டும் நினைவூட்டியிருக்கின்றது. அந்த தகவலுடன் COVID-19 நெருக்கடியின் அண்மைய நிலவரத்தை அடுத்து காண்போம். COVID-19 கொள்ளை நோய் பரவலுக்கு சீனாவே காரணம். சீனா நினைத்திருந்தால் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனால் சீனா அவ்வாறு செயல்படவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடினார். WHO-வின் நோய் தொற்று விலங்கு சுகாதார நல நிபுணர்கள் குழு வார இறுதியில் சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு பயணமாகவிருக்கின்றனர். விலங்குகளிடமிருந்து COVID-19 வைரஸ் எவ்வாறு மனிதர்களுக்கு பரவியது என்பதை அந்த ஆய்வுக்குழு கண்டறியும். இவ்வேளையில் WHO-வின் அந்த அறிவியல் விசாரணையை அமெரிக்கா வரவேற்றிருக்கின்றது. கட்டுப்பாடுகள் அற்ற இயல்பு நிலைக்கு திரும்பியதற்கான பாதிப்பினை ஒரு சில நாடுகள் எதிர்கொள்ள தொடங்கியிருக்கின்றன. பிரான்ஸ் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என கூறுகின்றார் WHO தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரியேசுஸ். வலுவான செயல் திட்டங்களுடன் தேசிய அனைத்துலக ரீதியிலான ஒற்றுமையின் வாயிலாக மட்டுமே COVID-19 தொற்று பரவலை முறியடிக்க முடியும் என அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்காவில் புதிதாக COVID-19 தொற்றுக்குள்ளாவோரின் எண்ணிக்கையில் திடீர் ஏற்றம் காணப்படுகிறது.
கண்டாகடுவில் அந்நாட்டு ராணுவத்தின் கீழ் செயல்படும் தனிமைப்படுத்தும் மையம் கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தற்காலிக மருத்துவமனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரே நாளில் 97 பேருக்கு தொற்று கண்ட நிலையில் ஸ்ரீலங்காவில் 2ஆம் கட்ட கோவிட்-19 தொற்று அலை ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சட்டவிரோத வனவிலங்கு கடத்தல் நடவடிக்கைகள், மனுக்குல சுகாதாரத்திற்கு கடும் மறுட்டல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை கோவிட்-19 பெருந்தொற்று உலக நாடுகளுக்கு புகட்டியிருக்கிறது. 75 விழுக்காட்டுக்கும் அதிகமான தொற்று நோய்களுக்கு விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் கிருமிகளே காரணம் என ஐநாவின் அண்மைய ஆய்வு கூறுகிறது. கோவிட்-19 தொற்று கண்ட தாயிடமிருந்து கருவில் இருக்கும் குழந்தைக்கும் அந்த வைரஸ் பரவும் என்பதை நிரூபிக்கும் வலுவான ஆதாரத்தை அறிவியலாளர்கள் வெளியிட்டுள்ளனர். தொற்றிலிருந்து பாதுகாக்க கர்ப்பிணிகள் இனி புதிய பாதுகாப்பு அணுகுமுறைகளை கையாள வேண்டியிருக்கும் என்பதை இந்த புதிய கண்டுபிடிப்பு கோடி காட்டியிருக்கின்றது. இதற்கு முன் பிறக்கும் போதே தொற்றுக்கு இலக்கான குழந்தைகள் தனிமைப்படுத்தப்படும் சம்பவம் பல பதிவாகியுள்ளன. இந்த அண்மைய ஆய்வு தாயிடமிருந்து கருவில் இருக்கும் குழந்தைக்கு எவ்வாறு தொற்று பரவுகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இத்தாலியில் கோவிட்-19 வைரஸ் தொற்று கண்ட 31 கர்ப்பிணிகள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். சம்பந்தப்பட்ட கர்ப்பிணிகளின் பிளசென்டா, குழந்தை வளர தேவையான இரத்தம் நிறைந்த அமைப்பு, தொப்புள் கொடி, அந்தரங்க உறுப்பு உட்பட தாய்ப்பாலிலும் அந்த வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சில கர்ப்பிணிகளின் தொப்புள் கொடி உட்பட தாய்ப்பாலிலும் கோவிட்-19க்கான குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. கருவில் இருக்கும் குழந்தை தொற்றால் பாதிக்கப்படும் சாத்தியம் இருப்பதை இந்த கண்டுபிடிப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாக மிலான் பல்கலைக்கழகத்தின் தலைமை ஆய்வாளர் கிளவுடியோ ஃபெனிசியா தெரிவித்தார். அதனால் தொற்றால் பாதிப்புறும் மற்றவர்களை காட்டிலும் கர்ப்பிணிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் இத்தாலியில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 31 கர்ப்பிணிகள் பிரசவித்த குழந்தைகளில் ஒன்று கூட தொற்றுக்கு இலக்காகவில்லை. அதே சமயம் பெருந்தொற்றால் கர்ப்பிணிகளின் பிளசென்டாவிலும் தொப்புள் கொடியிலும் அலர்ஜி ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றும்படி விளையாட்டு அமைப்புகளுக்கும் விளையாட்டாளர்களுக்கும் நினைவூட்டப்படுகின்றது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த விளையாட்டு நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கவிருப்பது மகிழ்ச்சி தருவதாக மலேசிய ஒலிம்பிக் மன்ற தலைவர் டத்துஸ்ரீ முகமது நூர்சா ஜக்காரியா தெரிவித்தார். தற்போதைக்கு ரசிகர்கள் போட்டிகளை நேரில் கண்டு களிக்க அனுமதி இல்லை என்றாலும் புத்தாக்க ரீதியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை ஏற்று நடத்தும் பொறுப்பு ஏற்பாட்டாளர்களையே சாரும். வரும் ஜூலை 15ஆம் தேதியில் இருந்து உள்நாட்டில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கிய அரசாங்கத்திற்கு டத்துஸ்ரீ முகமது நூர்சா இவ்வேளையில் நன்றி கூறினார். தொட வேண்டிய அவசியம் அல்லாத உள்ளூர் போட்டிகள் பார்வையாளர்கள் இன்றி நடத்தப்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் பந்தயம், பூப்பந்து, டென்னிஸ், ஜிம்னாஸ்டிக், உயரத்தில் இருந்து குதிக்கும் முக்குளிப்பு, சதுரங்கம் போன்ற தனிநபர்களை மட்டுமே உட்படுத்திய போட்டிகள் அவற்றில் அடங்கும். அதேவேளை ஜூலை 15ஆம் தேதி முதல் காற்பந்து, ரக்பி, கூடைப்பந்து, கைப்பந்து, ஹாக்கி, ஸ்குவாஷ் போன்ற குழு அடிப்படையிலான விளையாட்டுப் போட்டிகளையும் கராத்தே, தேக்வாண்டோ போன்ற தற்காப்பு கலை போட்டிகளையும் நடத்தலாம். நாம் முன்னர் கூறியது அல்லது எழுதியது தவறு என்று தற்போது தோன்றினால் நாம் அனுபவம் பெற்று இருக்கிறோம் என்று அர்த்தம். இரவு மணி 7:30க்கு TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.